அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல்ல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். உனக்கு ட்ரான் லிக்விடிட்டி தெளிவா இருக்கணும். ட்ரான் லிக்விடிட்டி தெளிவா இருக்கணும் எப்பயுமே. ஓகேவா? இந்த ரிவர்சல் ஓகேவா? ரிவர்சல்ல ஒரு சின்ன கன்சாலிடேஷன். ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல்ல மார்க்கெட் தொடும்போது கன்சாலிடேட் ஆகும். ஒரு சின்னூண்டு கன்சாலிடேஷனாவது நீ எதிர்பார்க்கணும். ஓகேவா? ஒரு சில டைம்ல தான் தொட்ட உடனே மார்க்கெட் பறக்கும். மத்த எல்லா நேரத்துலயும் இல்ல. ஓகேவா? மோஸ்ட்லி கன்சாலிடேஷன் இங்க நடக்கணும். ஒரு சின்ன கன்சாலிடேஷன் ஆகுது. ஆஃப்டர் திஸ் கன்சாலிடேஷன் மார்க்கெட் வில் எக்ஸ்பேண்ட். உனக்கு எம்எஸ்எஸ் கொடுக்கும். தென் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேவா? இங்க ரிவர்ஸ் எதுக்கு ஆகுது? ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் இங்க மேல இருக்க ட்ராவுக்கு போகணுங்கிறனால இந்த இடத்துல பிரைஸ் ரிவர்ஸ் ஆகுது. இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல்ல ரெஸ்பெக்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆகுது. ஓகேவா? இந்த ரிவர்சலுக்கு அப்புறம் எதனால எக்ஸ்பேண்ட் ஆகுது? பிரைஸ் வாண்ட் டு கோ திஸ் ட்ரா. இது ட்ரா. இந்த ட்ரா வந்து மேக்னெட் ஆட்டம் ஆக்ட் ஆகும். உனக்கு ஒரு லைன் மேபி இருக்கான்னு தெரியலையே. ட்ரா. இட்ஸ் த ட்ரா. ட்ரா மீன்ஸ் இட்ஸ் லைக் அ மேக்னெட். அதான் ட்ரா தான் இழுக்கும். ட்ரா வரைக்கும் போயே ஆகணும்னு பிரைஸ் இழுக்கும். ஓகேவா? ஓ இதையும் இதையும் மாத்திடுறேன். தட்ஸ் இட்ஸ் த ட்ரான் லிக்விடிட்டி. ஸோ நவ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ ஒரு எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் இம்பேலன்ஸ் நடக்கும். பையர்ஸ் மட்டுமே மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்படி இருக்கும்? ஃபுல்லா நேரா போயிருமா. இட்ஸ் நாட் நியூஸ் டைம். நியூஸ் டைம்ல மட்டும்தான் ஒரே கேண்டில் 90 டிகிரி நேரா தூக்கி வருவோம். ஓகேவா? மற்ற நேரத்துல எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேன்ஷன் இஸ் அ இம்பேலன்ஸ். வாட் இஸ் இம்பேலன்ஸ்? எஃப்இஜி நடக்குது இல்ல, இஸ் இம்பேலன்ஸ். ஓகே, எல்லா எஃப்இஜியும் இம்பேலன்ஸ் இல்ல. இங்க நடந்தது இல்ல, உனக்கு ஹீட் மேப் போட்டு காமிச்சல. ஓகே, உனக்கு ஹீட் மேப் போட்டு காமிச்சு இந்த ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது என்ன நடந்திருக்கு? இங்க இருந்து பிரைஸ் எஃப்இஜி கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் இம்பேலன்ஸ். இங்க ரிவர்சல்ல என்ன நடந்திருக்கு? ஆர்டர் இன்ஜெக்ட் ஆயிருக்கா? ரிவர்சல்ல ஆர்டர் இன்ஜெக்ட் ஆகணும். ஓகே, எக்ஸ்பேன்ஷன்ல இம்பேலன்ஸ் இருக்கணும். எது இம்பேலன்ஸ்? இங்க பாரு, இங்க இருந்து இந்த ஹீட் மேப் எப்படி ஆஃப் பண்றது? ஓ மை காட், இட்ஸ் நாட் ஆஃப். ஓ இங்க இருக்குதா? ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பாரு, கிரீன் கேண்டில், கிரீன் கேண்டில், கிரீன் கேண்டில், கிரீன் கேண்டில். இட்ஸ் 4 கிரீன் கேண்டில். ஆனா இந்த 4 கிரீன் கேண்டில் எஃப்இஜி இருக்குது, உன் கண்ணுக்கு தெரியுது கேண்டில் பார்க்கும்போது. ஆனா இதுல வால்யூம் இருக்கா? இதுல வால்யூம் இருந்தாதான் அது இம்பேலன்ஸ், இல்லாட்டி அது இம்பேலன்ஸ்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இங்க என்ன இருக்கு? ஹீட் மேப் எப்படின்னு சொல்லிட்டேன். ஹீட் மேப்ல நான் செட்டிங்ஸ் ஒரு தடவை காட்டிக்கிறேன். ஸோ இப்படிதான் இருக்கும். உனக்கு என்ன காட்டுது? ஹீட் மேப்போட கலர் எக்ஸ்ட்ரா ஹை. ஓகேவா? இது நார்மல். நார்மல்னா என்ன? இந்த கலர். லோனா என்ன? இந்த கலர். மீடியம்னா என்ன? எல்லோ கலர். ஹைனா என்ன? ஆரஞ்சு கலர். எக்ஸ்ட்ரா ஹை, வெரி ஹை அப்படின்னா தான் ரெட். மார்க்கெட்ல வால்யூம் இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் எல்லோ இருக்கணும். எல்லோ ஆர் ஆரஞ்சு, இது ரெண்டு இருந்தா மட்டும்தான் நீ வந்து என்ன பண்ணணும், அது வந்து ஒரு ஜோன், அது கரெக்டான வால்யூம் இருக்க இடம் அதான். ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரா ஹைலாம் நியூஸ் டைம்ல தான் மேக்ஸிமம் பார்க்க முடியும். 1 மினிட்ல பார்க்கும்போது எப்போ ரேரா வால்யூம் அதிகமாக இருக்கும்போது பார்க்கலாம். எல்லா டைம் ஃப்ரேமும் இதை யூஸ் பண்ணலாம். இது இம்பேலன்ஸா இருக்கு, எஃப்இஜி வந்து அது கரெக்டான வேலிடான எஃப்இஜியா இல்லையா அப்படின்னா இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது என்னது? மார்க்கெட் இம்பேலன்ஸ்ல இருக்கு. ஒன் சைடு மூவ்மெண்ட். இது என்ன கேண்டில்? கிரீன் கேண்டில், கிரீன் கேண்டில், கிரீன் கேண்டில். இதை நான் ஆஃப் பண்ணா உனக்கு தெரியும். இது என்ன கேண்டில்? கிரீன் கேண்டில், கிரீன் கேண்டில், கிரீன் கேண்டில், கிரீன் கேண்டில். 4 கேண்டில்ஸ் ஆர் கிரீன். ஓகே, ஹீட் மேப் போடுறேன். ஸோ இங்க என்ன? வால்யூம் இருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் வால்யூம் இருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் வால்யூம் இருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில்லையும் வால்யூம் இருக்கு. புரியுதா? ஸோ இது இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் பிரைஸ் இம்பேலன்ஸ் ஆகி இருக்குதுங்கிற பட்சத்தில் அதை ரீபேலன்ஸ் பண்ண ரீட்ரேஸ்மெண்ட் வேண்டும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் தான் இது. ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேவா? சின்ன ரீட்ரேஸ்மெண்ட், தட்ஸ் இட். ஓகே, ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் ஒரு சின்ன கன்சாலிடேஷன் போடும். ஓகேவா? இது என்னது? எக்ஸ்பான்ஷன். ஆஃப்டர் எக்ஸ்பான்ஷன், அது ஒரு கரெக்டான எக்ஸ்பான்ஷனாக இருந்தா உனக்கு ஒரு சின்னூண்டு கன்சாலிடேஷன் நடந்தே ஆகணும். அந்த கன்சாலிடேஷன் உனக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆட்டமும் தெரியலாம், இல்ல கன்சாலிடேஷன் ஆட்டமும் தெரியலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இட்ஸ் அ ரீட்ரேஸ்மெண்ட். இந்த 2 கேண்டில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. பட் இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளேயே தான் ஸ்டிக் ஆயிருக்கு அந்த 2 கேண்டிலும். ஓகேவா? அதை கன்சாலிடேஷனாகவும் நீ கன்சிடர் பண்ணலாம், ரீட்ரேஸ்மெண்ட்டாகவும் கன்சிடர் பண்ணலாம். பட் இட்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேவா? பட் லைக் கன்சாலிடேஷன், கன்சாலிடேட் ஆப்ஷன் இருக்கும், இட்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேவா? யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஆஃப்டர் த ஃபுல் எக்ஸ்பான்ஷன் ஐ கோ டு 5 minute சார்ட். அதில் வால்யூம் காட்டுமான்னு தெரியல. இல்லை, இந்த இடத்துல வால்யூம் பெருசாக காட்டல.
ஓகே, பட் 1 மினிட்ல உனக்கு தெளிவா வால்யூம் காட்டும், வேலிடான இடம்ங்கறனால. ஸோ ஆஃப்டர் ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல காட்டின பார்த்தியா ஐபிடிஎஸ்டி. ஸோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். எக்ஸ்டர்னல் இது மட்டும் தான், பட் இன்டர்னல் இது. ஓகேவா, ரிவர்சல் எதனால நடக்குது, ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல், எக்ஸ்பென்ஷன் எதனால நடக்குது, டிராவுக்கு போகணும், எக்ஸ்பென்ஷன் இம்பேலன்ஸாக நடக்குது, ஒரே சைடு பையர்ஸ் வந்தாலும் ஒரே சைடு செல்லர்ஸே வந்தாலும் அந்த இம்பேலன்ஸ்ங்கிறது கிரியேட் ஆகும். அந்த இம்பேலன்ஸ் தான் எக்ஸ்பேன்ஷன், அந்த எக்ஸ்பேன்ஷன் தான் இம்பேலன்ஸ். அதை ரீபேலன்ஸ் பண்றதுக்கு தான் ரீட்ரேஸ்மெண்ட். ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாம பிரைஸ் ஒன் சைடாவே போகாது, அது போற டைம் நியூஸ் டைமா இருக்கும், நியூஸ் டைமோ இல்ல ஹை வால்யூம் டைமாவோ இருக்கும். ஈக்விட்டிக்கு, அதாவது இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த 9:30 அப்படிங்கிறது அந்த மாதிரி டைம் ஒன் சைடு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஆனால் அப்போல்லாம் வால்யூம் அதிகமாக வந்துடும், அந்த இடத்துக்கு அப்புறம் வந்து வால்யூம் வந்துடுறதுனால ஒன் சைடு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஃபாரெக்ஸ்ல எப்பயுமே நியூஸ் டைம்ல மட்டும் தான் அந்த ஒன் சைடு மூவ்மெண்ட் டெலிவரி பண்ணும். மற்றபடி எக்ஸ்பேன்ஷன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து தான் டெலிவரி பண்ணும். ஆஃப்டர் அ லாங் எக்ஸ்பேன்ஷன் ஒரு ஸ்மால் கன்சால்டேஷன் நார்மல். அந்த கன்சால்டேஷன்ல ஐ மீன் எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து அந்த எக்ஸ்பேன்ஷன்ல இருக்க இம்பேலன்ஸை லேசா ரீபேலன்ஸ் பண்ண மார்க்கெட் ட்ரை பண்ணும். ஓகேவா, ரீபேலன்ஸ் பண்ணாமே 90 டிகிரில போயிடாது. ஸோ தென் ட்ரா லிக்விடி ஹிட். ஓகேவா, இதே 4 விஷயம் தான். இந்த 4 விஷயத்தை யூ வாண்ட் டு மாஸ்டர் ரேட். எது எங்க நடக்கும், ரிவர்சல் ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல்ல நடக்கும், கன்சால்டேஷன் ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல்ல ரிவர்சல் பாயிண்ட் விட்டு நடக்கும், கன்சால்டேஷன் ஒரு ஹியூஜ் எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் கன்சால்டேஷன் நடக்கும். கன்சால்டேஷன் 2 முடிஞ்சிருச்சா, ரிவர்சல் எங்க நடக்கும், ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல்ல மட்டும்தான் ரிவர்சல் நடக்கும். ஓகே, ரிவர்சல் முடிஞ்சிருச்சா, எக்ஸ்பான்ஷன் எங்க நடக்கும், இங்க இருந்து ஃபுல்லாவே எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். எக்ஸ்பான்ஷன்ல என்ன ஆகும், ரிவர்சலுக்கு அப்புறம் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் எங்க நடக்கும், எக்ஸ்பான்ஷனை ஓகே எக்ஸ்பான்ஷனை ரீபேலன்ஸ் பண்றதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். 4 ஃபேஸஸ் இதுதான். எதனால நடக்குது தெளிவா புரிஞ்சுக்கோ. கன்சால்டேஷன் அல்கோஸ் ஆர்டர் போடுறதுனால கன்சால்டேஷன், ஐயோ ஆர்டர் போடுறதுக்காக. எக்ஸ்பான்ஷன் அந்த அல்கோஸ் பை பண்ற அல்கோஸ் இருக்குல்ல, ஸோ எக்ஸிக்யூஷன் அல்கோஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆர்டர் பண்ணிக்கிட்டே போறதுனால எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஓகேவா, ரீட்ரேஸ்மெண்ட் எதுக்கு நடக்குது, அந்த ப்ரைஸை ரீபேலன்ஸ் பண்ணும். அல்கோஸுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போறது வேலை இல்லை. ஓகேவா, அதை அப்பப்போ ரீபேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணணும், மார்க்கெட்டை ஸ்டேபிளா வச்சுக்கணும், அதுவும் அல்கோஸோட வேலை. ஸோ அதனால அல்கோஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து தான் போகும். ரிவர்சல் எங்க நடக்கும், ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவல்ல மட்டும் ரிவர்சல் நடக்கும். ஓகேவா, ஹையர் டைம் ஃப்ரேம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கல, ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும், அந்த இம்பேலன்ஸை ரீபேலன்ஸ் பண்ணும்போது அதான் ரிவர்சல், லோயர் டைம் ஃப்ரேமோட ரிவர்சல் பாயிண்ட். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். ஓகே, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க கைஸ். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இப்ரா மார்க்கெட் சைக்கிள் பார்த்தாச்சு, அது 4 ஃபேஸஸ். ஓகே, ஸோ தென் ஹையர் டைம் ஃப்ரேம்ல போட்டிருக்கோம், லோயர் டைம் ஃப்ரேம்ல போட்டிருக்கோம், தட்ஸ் இட். ஸோ தென் எம்எஸ்எஸ் நான் தெளிவாக சொன்னான்னு தெரியலையே. இது ரெக்கார்டிங் எவ்வளோ லென்த்தாக போயிடுச்சு, 58 நிமிஷம். ஓகே, நான் எம்எஸ்எஸ் மட்டும் சொல்கிறேன் கைஸ். எம்எஸ்எஸ் வந்து இன்னொரு கிளாஸ் சொல்லுவேன், எம்எஸ்எஸ் எப்படி வேலிடா எடுக்கிறதுன்னா. ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு உனக்கு தெரியணும்ல. ஸோ இட்ஸ் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். இங்க இருக்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ ஆர் ஹை சேஞ்ச் ஆகுதுங்கிற போது இது எடுக்கும். இட்ஸ் a 3 candle formation. You want to know that 3 candle formation. இது ஒரு கேண்டில், ஓகேவா. ஸோ தென் இது ஒரு கேண்டில், ஸோ தென் இது ஒரு கேண்டில். இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், இது வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட். ஓகே, ஹை ஆர் லோ, இட்ஸ் a ஸ்விங் பாயிண்ட். So is this, so then is this. இது என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை, ஒரு ஸ்விங் ஹை இருக்கு, ஸ்விங் லோ இருக்கு, ஸ்விங் ஹையை ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். இந்த ஹை இருக்குல்ல, இந்த கேண்டிலோட ஹையை நெக்ஸ்ட் கேண்டில் எடுத்திருக்கோம். பட் இந்த நெக்ஸ்ட் கேண்டில், 2வது கேண்டிலோட ஹை இருக்குல்ல, அந்த ஹையை 3rd கேண்டில் எடுத்திருக்காது. இது வந்து ஸ்விங் ஹை. ஓகேவா, கேண்டில் கலர் எப்படி வேணா இருந்துட்டு போகுது, டோன்ட் கேர் அபவுட் தட். தென் ஐ இன்வெர்ஸ் இட். ஸோ இது எப்படி, அந்த ஸ்விங் லோ அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவை செகண்ட் கேண்டில் எடுத்திருக்கோம், செகண்ட் கேண்டிலோட லோவை 3rd கேண்டில் எடுத்திருக்காது. இது வந்து ஸ்விங் லோ, இட்ஸ் a ஸ்விங் பாயிண்ட். ஓகேவா, ஸோ யூ சி தட். இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம், இது என்னது, ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீ எப்போ பார்க்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு லோ கொடுத்து ஹை கொடுத்து, ஸோ தென் ஒரு லோ கொடுத்து மேலே போகும். ஸோ கொஞ்சம் பெருசாக போட்டுருக்கேன் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைமில் இதை